குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு விஆர்டிஎன் பேசி அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, யூனிட் 9ல் தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து ரெண்டு டாப்பிக்காக பிரிக்கலாம். சரிங்களா? தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டார்டிங்கில் இருந்து, சரிங்களா? ஸோ இவங்க வந்து இந்த தற்காலத்திய கல்வி முறை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க வந்து கேட்டுக்க வந்து எப்படி கேட்டுருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதனால வந்து இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ கல்வி முறை அப்படின்னா சங்க காலத்திலேருந்து நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ சங்க காலத்திலேருந்து ஸோ இப்போ வந்து கல்வி முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும். இதே நலவாழ்வு முறைகள் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் காலத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிலேயர் காலத்திலேருந்து இப்போ வந்து விடுதலைக்கு அப்புறம் வந்து நலவாழ்வு முறைகள்ன்றதுக்காக மெடிக்கல் சிஸ்டம் ஓரியன்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான மெடிக்கல் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன, இந்திய அரசு கொண்டு வந்த முக்கியமான மெடிக்கல் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கல்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் நலவாழ்வு முறைகள் மெடிக்கல் சிஸ்டத்தை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ தமிழகத்தில் கல்வி முறை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சாஃப்ட் காப்பியாக கிடைக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கிளாஸுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தமிழகத்தில் கல்வி முறையை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு பாட்டாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு 3 கட்டங்களாக பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா விடுதலைக்கு முன். ஸோ விடுதலைக்கு முன் அப்படின்னா சங்க காலத்திலிருந்து நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? சங்க காலத்திலிருந்து ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் வந்து எப்படியெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலம் வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்துச்சு, சங்க காலம் முதல் ஆங்கிலேயர் காலத்து வரைக்கும் நம்மளுடைய கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விடுதலைக்கு பின். ஸோ விடுதலைக்கு அப்புறம் ஒரு 1947 ஒரு 1950, சாரி 1990, 2000 அந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தற்போது அப்படின்னா 2000 ஆஃப்டர் 2000 2000க்கு அப்புறம் வந்து கல்வி முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வந்து மொத்தம் வந்து 3 கட்டமாக பிரிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷன் ஸ்டேஜை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், தென் எஜுகேஷன் இன் நவர் டேஸ். ஸோ இப்போ இருக்க மாடர்ன் டேஸில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா விடுதலைக்கு முன், பிஃபோர் ஏஜ் சொல்லிட்டு கல்வி முறை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவினுடைய கல்வி அறிவு 1951 இந்தியாவினுடைய கல்வி அறிவு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 18.33% தான் இருந்துச்சுன்னா. ஸோ இந்தியாவின் கல்வி அறிவு 18.33% தான் இருந்துச்சு. ஆனால் 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 74.04% இருக்கு. அதில் ஆண்கள் 82.14%, பெண்கள் 54.28%, சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய கல்வி அறிவு 18.33% எப்போ 1951. தற்போதைய கல்வி அறிவு 74.04%, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு 1951 20.8%, சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு 20.8%. இதே இது 2011 தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு பார்த்தோம் அப்படின்னா 80.33%, சரிங்களா? ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா 86.81%, பெண்கள் 73.86%, சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய தற்போதைய 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உள்ள டேட்டாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேசிய கல்வி தினம். ஸோ தேசிய கல்வி தினமும் நம்ம எதை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா நவம்பர் 11. ஸோ அப்துல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தேசிய கல்வி தினமாக நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அது வந்து எதனால அப்படின்னா அவருடைய முதல் கல்வி அமைச்சர், நம்மளுடைய இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் வந்து யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் தான். அதனால வந்து அவருடைய பிறந்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தேசிய கல்வி தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜூலை 15, சரிங்களா? ஜூலை 15 முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவருடைய பிறந்த நாளை வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே, கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஜூலை 15 கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. காரணம் வந்து என்ன அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய பிறந்தநாள். ஸோ வந்து எதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நிறைய பள்ளிகள் வந்து திறந்தார். அதுக்கப்புறம் வந்து மதிய உணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டு வந்ததுனால அவர் வந்து நிறைய பள்ளிகள் ஓப்பன் பண்ணார். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அவருடைய பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு டேட்டாஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தினுடைய சங்கம் ஏஜ். ஸோ லிட்ரஸி இன் சங்கம் ஏஜ், சங்க காலத்தில் வந்து தமிழகத்தில் கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ மதச்சார்பற்ற கல்வி முறை, செக்யூலர் எஜுகேஷன் தான் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸோ நம்ம சங்ககால நூல்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்ககால நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து என்ன அப்படின்னா எட்டு தொகையும் 10 பாட்டும், சரிங்களா? ஸோ எட்டு தொகையும் 10 பாடம் நூல் எடுத்தோம்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து பாடுவதல்ல, சரிங்களா? ஸோ சங்க காலத்தை வந்து அந்த நூல்கள் இருந்தாலே தெரியும், அந்த நூல்கள் பார்த்தாலே தெரியும். அந்த நூல் எந்த நூல்லையும் பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து இந்த ஒரு மதத்தின் நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வந்து அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ நம்ம காப்பியங்களை இரட்டை காப்பியம் அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு சமண மத காப்பியம், இது ஒரு புத்த மத காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து சொல்லலாம். ஆனால் சங்க இலக்கியங்களை பொறுத்தளவு அந்த 18 நூல்களையும் 17 மேல்கணக்கு நூல்களை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இது ஒரு மதம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மதச்சார்பற்ற கல்வி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் எஜுகேஷன், ஸோ பெண் கல்வி முறை இருந்திருக்கு சரிங்களா. ஸோ பெண் கல்வி முறை இருந்திருக்கு. அதுக்கு பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 49 பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ கடைச்சங்க காலத்தில் பெண்பால் புலவர்கள் எண்ணிக்கை 49 பேர் இருந்தாங்க சரிங்களா. அது முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா ஔவையார், காக்கை பாடனியார், நச்செல்லையார், முடத்தாம கன்னியார், இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா முக்கியமான பெண்பால் புலவர்கள் சரிங்களா. ஸோ கடைச்சங்க காலத்தில் பெண்பால் புலவர்கள் எண்ணிக்கை 49 பேர் இருந்திருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் சங்க காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் எப்படி கூப்பிட்டாங்க, ஸ்கூலை வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா பள்ளி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆசிரியர் பேரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணக்காயர். நம்ம இப்போ வந்து டீச்சர்னு சொல்றோம் இல்லையா, ஆசிரியர் அப்படின்றோம் இல்லையா. ஸோ ஆசிரியர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்காயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா சங்க காலத்தில் வந்து கல்வி முறை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா களப்பிரர் காலம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அல்லது இருண்ட காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னா சங்க காலத்துக்கு அடுத்து தோன்றிய காலம் அப்படிங்கிறனால சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு இருண்ட காலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா களப்பிரர் காலத்தில் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பற்றிய எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து அவ்வளவா கிடைக்கல. ஒரே ஒரு கல்வெட்டு கலிங்கத்து வேலனின் ஹதிகும்பா கல்வெட்டு மட்டும் பார்த்தோம்னா இவர் அந்த களப்பிரர் காலத்தை பற்றி ஒரே ஒரு இரண்டே இரண்டு அரசர்களை மட்டும் பற்றி குறிப்பிட்டு அமுதன் சேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அரசர்கள் களப்பிரர் அரசர்களை பற்றி இரண்டே இரண்டு அரசர்களை பற்றி பேசுறதா என்னது அப்படின்னா அந்த ஹதிகும்பா கலிங்கத்து வேர்களின் ஹதிகும்பா கல்வெட்டு. ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா களப்பிரர் காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாங்கிறதுனால நம்ம களப்பிரர் காலத்தை வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்வி கூடங்களை வந்து இந்த சங்கம் மருவிய காலத்தில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா படுகைகள், பள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ படுகைகள் மற்றும் பள்ளிகள், சமண பள்ளிகளை வந்து படுகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமண பள்ளிகள் வந்து சரி புத்த புத்த மதமும் சமண மதமும் இங்கே தான் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்களா. ஸோ சமணம் பௌத்த மத ஆதிக்கம் வந்து எந்த காலத்தில் உருவாச்சு அப்படின்னா இந்த களப்பிரர் காலத்தில் தான் உருவாச்சு. ஸோ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா சமண மத பள்ளிகள் வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா படுகைகள் மற்றும் சமண பள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமண மதத்தை சார்ந்த பள்ளிக்கூடங்கள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா படுகைகள் பள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னா கல்வி வந்து அனைவருக்கும் கிடைக்கவில்லை. ஒரு ஸ்டேஜ் வந்து உருவாகுது. இந்த சமயத்தில் பார்த்தோம்னா கல்வி வந்து அனைவருக்கும் உருவாகாத நிலை உருவாகுது. ஏன்னா இந்த சமண பௌத்த மதம் ஆதிக்கம் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்கம் வந்து உருவாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் ஒரு மதச்சார்பற்ற கல்விமுறை இருந்திருக்கு. ஸோ மதச்சார்பற்ற கல்விமுறை தான் வந்து இந்த இப்பயும் வந்து இருந்திருக்கு. இதோட பார்த்தோம் அப்படின்னா களப்பிரர் காலம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பல்லவா காலம். ஸோ பல்லவர்கள் காலம். ஸோ வட தமிழகத்தில் களப்பிரர்களை தோற்கடித்து யார் வந்து பல்லவ ஆட்சியை வந்து நிறுவுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்திலையும் வந்து களப்பிரர் ஆட்சி, தென் தமிழகத்திலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா களப்பிரர் காலத்தை வந்து முடிவுறச் செய்து பாண்டியர்கள் வந்து இந்த பக்கம் நிறுவுவாங்க. சரி, ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சமகாலத்தை சேர்ந்தவங்க தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப இவங்க பல்லவர்கள் காலத்தை பத்தி பார்த்தலாம். ஸோ பல்லவர்கள் காலத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்து கடிகைகள் வந்து ரொம்ப பிரபலமானதுங்களா. ஸோ கல்விக்கூடங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடிகைகள் அப்படின்னுவாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட கடிகைகள் இருந்ததாக யுவான் சுவாங் தன்னுடைய சுயசரிதை நூலான சியூக்கி அப்படிங்கிற நூலை வந்து சொல்றாருங்க. ஸோ யுவான் சுவாங் வந்து தன்னுடைய சுயசரிதை நூலான சியூக்கி அப்படிங்கிற நூல்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் சொல்றா அப்படின்னா யுவான் சுவாங் வந்து சொல்றாரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களின் வருகை. ஸோ இந்த சமயத்துல பார்த்தோம்னா பல்லவர்கள் காலத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரியர்களோட வருகை தமிழ் வந்து அதிகமாகுது. ஸோ ஆரியர்கள் யாருடைய காலத்துல வந்து தமிழ்நாட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பல்லவர் காலத்துல தான் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத ஆதிக்கம். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து சமஸ்கிருதம் அவ்வளவா இல்லை. ஆனால் கொஞ்சம் அங்கங்க அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சமஸ்கிருதம் வந்து டாமினேட் பண்றது வந்து எப்போ அப்படின்னா, இந்த பல்லவர்களுடைய காலத்துல தான். அது மட்டும் இல்லாம பக்தி இயக்க காலம் அப்படின்னு இந்த பல்லவர் காலத்த வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சைவ, வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து மதமே வந்து 2ஆ பிரியும் இந்த காலத்துல தான். ஸோ இவங்க காலத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர்களுடைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்து மதமே வந்து 2ஆ பிரியுது. அது எப்படி அப்படின்னா, சைவ, வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுது. சைவத்தை சேர்ந்த நாயன்மார்களும் வைணவத்தைச் சேர்ந்த ஆழ்வார்களும் 12 ஆழ்வார்கள் மற்றும் 63 நாயன்மார்கள் வந்து இந்த காலகட்டத்தில தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதில முக்கியமானவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, சேக்கிழார்லாம் இருந்திருப்பார் இல்லையா? சேக்கிழாரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த காலத்தை சேர்ந்தவர் தான். ஸோ 4000 திவ்ய பிரபந்தமும்,
தேவாரம், திருவாசகம் எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான். ஸோ சைவ வைணவ மோதல் வந்து இந்த இந்த காலத்துல தான் வந்து ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 4 வர்ண முறை. ஸோ 4 வர்ண முறையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்துல தான் வந்து ஆரம்பமாகுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்லவர் காலத்தை வந்து சேர்ந்த காலம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சோழர் காலம். ஸோ சோழர் காலத்த பொறுத்தளவும் பார்த்தோம் அப்படின்னா கல்விக்காக நிறைய மானியங்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கல்விக்காக வழங்கப்பட்ட ஒரு மானியம் தான் என்னது அப்படின்னா, இந்த சதுர்வேதி மங்கலம், திருப்புவனை அப்படிங்கிற ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா கல்விக்காக மானியங்கள் குடுத்துருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்திருக்குங்க. ஸோ சதுர்வேதி மங்கலம் மற்றும் திருப்புவனை அப்படிங்கிற ஊர்கள்ல கல்விக்கான மானியங்கள் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலத்துல தான் பல்லவர் காலத்துல ஆரம்பமானது. இந்த காலத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா வேரூர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, கல்வி எஜுகேஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஹையர் கேஸ்ட் பீப்பிள்ஸ். அதாவது உயர் வகுப்பினருக்கு மட்டும் தான் கல்வி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து எந்த காலத்துல வந்து உருவாகுது அப்படின்னா, இந்த ம், சோழர் காலத்துல உருவாகுது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர் காலத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து வேரூன்றியது வந்து எந்த காலத்துல அப்படின்னா, சோழர் காலத்துல ஆரம்பமாகுது. ஸோ சமஸ்கிருதமும், தமிழும் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனா சமஸ்கிருதத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ இவங்க தந்த கொடைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, சாலபோகம் என்பது வந்து ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட கொடை. சாலபோகம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ பிரம்மதேயம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கொடை. இதே மாதிரி வந்து தேவதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடை இருக்கும். அது வந்து சோழர் காலத்திலயும் அது இருந்திருக்கு. பாண்டியர் காலத்திலயும் அது இருந்திருக்கு. தேவதானம் அப்படிங்கிற ஒரு நிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாண்டியர் காலத்திலயும் அது இருந்திருக்கு. பல்லவர் கால சோ சாரி சோழர் காலத்திலயும் அது இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, திருவாவடுதுறை கல்வெட்டு. ஸோ திருவாவடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். திருவாவடுதுறை கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மருத்துவம் மற்றும் நூலகம் சார்ந்த செய்திகளை பற்றி குறிப்பிடுது. ஸோ திருவாவடுதுறை கல்வெட்டு சோழர் காலத்தைச் சேர்ந்த மருத்துவம் மற்றும் நூலகம் சார்ந்த செய்திகளை பற்றி குறிப்பிடுது. திருவாவடுதுறை கல்வெட்டு சோழர் காலத்தைச் சேர்ந்த மருத்துவம் மற்றும் நூலகம் பற்றிய செய்திகளை குறிப்பிடுகிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேயம் லேண்ட்ஸ் கிவன் டு தி பிராமின்ஸ். பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் என்னது அப்படின்னா பிரம்மதேயம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிற்கால பாண்டியர்கள் காலம். ஸோ பிற்கால பாண்டியர் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கடிகை, சாலை, பள்ளி. ஸோ இதுல சாலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளி அப்படின்னா சமண பள்ளிகள் நிறைய இருந்துச்சு. கடிகைகள் அப்படின்னா புத்த கடிகைகள் வந்து நிறைய இருந்துச்சு. சாலை அப்படின்னா பள்ளிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சாலை அப்படிங்கிறது வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, காந்தலூர் சாலையில வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருந்ததாக வந்து சான்றுகள்லாம் குறிப்பிடுது. ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்விக்காக வந்து நிறைய மானியங்கள்லாம் குடுத்துருக்காங்க. கல்விக்காக வந்து நிறைய கொடைகளெல்லாம் குடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மானியங்கள்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோவில்களுக்கு வழங்கப்பட்ட கொடை தேவதானம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தேவதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோழர் காலத்தில இருந்திருக்கு. பாண்டியர் காலத்தில அது வந்து இருந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர காலம். ஸோ பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்ட ஆட்சி பண்ணது வந்து யாரு அப்படின்னா, விஜயநகர நாயக்கர் ஆட்சி காலம் தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, திண்ணை பள்ளிகள் கொஞ்சம் அதிகமா நிறுவுறாங்க. சரிங்களா? ஸோ திண்ணை பள்ளிகள் மற்றும் அந்த அனைவருக்குமான கல்வி வந்து இந்த காலத்தில கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்கள் இல்ல ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. விஜயநகர காலத்தில பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. குறிப்பா போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க. ஸோ அந்த போர்ச்சுகீசியர்களைச் சேர்ந்த முக்கியமான 2, 3 நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனைவருக்கும் கல்விங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து, தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து அவங்க வந்து கல்விய வந்து தருவாங்க. சரிங்களா? ஸோ நெறைய வந்து கல்விக்கூடங்கள் நிறுவுவாங்க. திண்ணை பள்ளிகள் முக்கியமா திண்ணை பள்ளிகள் வந்து எந்த காலகட்டத்தில உருவாகுது அப்படின்னா, இந்த விஜயநகர நாயக்கருடைய காலகட்டத்தில தான் வந்து திண்ணை பள்ளிகள் வந்து உருவாகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நவீன காலம். ஸோ நவீன காலம்னா, சங்க காலத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, விடுதலைக்கு முன்னாடியே பார்த்தோம்னா 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு மன்னராட்சி முறை, நவீன காலம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பூரா அந்த சுதேச மன்னர்கள் மற்றும் மன்னரோட ஆட்சி முறைய பார்த்தோம். ஸோ சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பார்த்தோம். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நாயக்கர் ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ குறிப்பா ஐரோப்பியர்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஐரோப்பியருடைய காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் வருகை. ஸோ ஐரோப்பியர்கள் வந்து யூரோப்பியன்ஸ் கேம் அப்படின்னா, எத்தனை யூரோப்பியன்ஸ் வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்த வருகை வந்து ஐரோப்பியர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா, 5 ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன ஐரோப்பியர்கள் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தவர்கள். குறிப்பா தமிழகத்திலயும் வந்து இவங்களுடைய தாக்கம் வந்து இருந்திருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, டச்சுக்காரர்கள் மட்டும் தான் வந்து பெருசா கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து வருமானம் அந்த பிசினஸ் பண்றது தான் வந்து அவங்களுடைய இதா இருக்கும். ஸோ இங்க இருக்க வளத்த பூரா அங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா, டச்சுக்காரங்களுடைய நோக்கமா இருக்கும். அதனால பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து பெருசா கல்விக்கு அப்படின்னு வந்து ஏதோ ஒரு செலவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, மத்த 4 பேரும் போர்ச்சுகீசியர்களாகட்டும், டேனியர்களாகட்டும், டச்சுக்காரர்களாகட்டும், பிரெஞ்சுக்காரர்களாகட்டும், அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கல்விக்காக வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 பேரையும் வந்து தனித்தனியா வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த விடுதலைக்கு முன்னாடி கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர்கள் வந்து யாரு அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள். சரிங்களா? ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ போர்ச்சுகீசியர்கள்
போர்ச்சுகீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் வந்தது வந்து யார் அப்படின்னா வாஸ்கோடகாமா வருவார் 1498ல. வாஸ்கோடகாமா வந்து வருவார் சரிங்களா. ஸோ 1498ல வருவார். 1498ல வாஸ்கோடகாமா வருவார். யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னா இந்த விஜயநகர நாயக்கர் காலத்தில் சாளுவ நரசிம்மர் வந்து ஆட்சி பண்ணுவார். ஸோ சாளுவ வம்சத்தைச் சேர்ந்த சாளுவ நரசிம்மர் வந்து ஆட்சி பண்ணுவார். அவருடைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல் ஐரோப்பியராக போர்ச்சுகீசியரை சேர்ந்த வாஸ்கோடகாமா வருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போர்ச்சுகீசியர்கள் வந்து வருவாங்க. ஆனால் முதல் வருகை தந்த ஐரோப்பியர் வந்து யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான். அந்த போர்ச்சுகீசியர்களில் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து யார் அப்படின்னா இந்த வாஸ்கோடகாமா 1498 சரிங்களா. ஸோ அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போர்ச்சுகீசர்கள் வந்து வர ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து குறிப்பாக தமிழகத்திலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி அந்த கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணவங்க யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கல்விக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரான்சிஸ் சேவியர். ஸோ பிரான்சிஸ் சேவியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு கடற்கரை அப்படின்னா தற்போதைய கேரளா சரிங்களா. ஸோ மேற்கு கடற்கரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இருக்காரு. ஸோ 1542ல் மேற்கு கடற்கரை ஓரங்களுக்கு வந்தவர் தான் யார் அப்படின்னா பிரான்சிஸ் சேவியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சவுத் தமிழ்நாடு ஸோ தென் தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு. தென் தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தற்போதைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இறை பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ மிஷனரி ஸ்கூல்ஸ் அப்படின்னா இறை பள்ளிகள். ஸோ வந்து எதுக்காக அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இறை பள்ளிகள் தான் என்னது அப்படின்னா இந்த மிஷனரி ஸ்கூல்ஸ். ஸோ பரதவ இன மக்கள் ஸோ மீன் பிடிக்கக்கூடிய இன மக்களான பரதவ இன மக்களுக்காக இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா இந்த பிரான்சிஸ் சேவியர் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பள்ளிக்கூடங்களை வந்து என்னென்ன சொல்லித் தராங்க அப்படின்னா விவிலியம், தத்துவம், இலக்கணம். ஸோ அதாவது பைபிள், பிலாசபி, கிராமர் இதெல்லாம் வந்து சொல்லித் தராங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுடன் கூடிய பள்ளியையும் இவர் வந்து ஆரம்பிக்கிறார் சரிங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கூடத்துக்கு ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா பூரா ஏழை எளிய மக்கள் தான். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உணவு இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அதை பார்த்து பிரான்சிஸ் சேவியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உணவுடன் கூடிய கல்வி முறையை வந்து யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியரை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முறைசாரா கல்வி முறையும் இவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ பிரான்சிஸ் சேவியர் ஸ்டார்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ முறைசாரா கல்வி முறையை முதலில் அறிமுகப்படுத்தினது வந்து யார் அப்படின்னா இந்த பிரான்சிஸ் சேவியர் தான். ஸோ இதுதான் வந்து போர்ச்சுகீசியருடைய பங்கு. ஸோ போர்ச்சுகீசியருடைய பங்களிப்பு பார்த்தோம் அப்படின்னா 1442ல் போர்ச்சுகீசியரை பொறுத்தளவு 1542ல் பிரான்சிஸ் சேவியர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நேராக சவுத் தமிழ்நாடு தற்போதைய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பரதவ இன மக்களுக்காக பள்ளியை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே வந்து பைபிள், தத்துவம், பிலாசபி இதெல்லாம் வந்து சொல்லித் தராங்க. உணவுடன் கூடிய திட்டம் ஸோ உணவு வழங்கும் திட்டத்துடன் கூடிய கல்வியும் அளிக்கிறாரு. முறைசாரா கல்வி முறை வந்து இவர் வந்து தோற்றுவிக்கிறார் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேனியர்கள். ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்ன ஒரு பிரெஞ்சில் டச்சுக்காரர்கள். ஸோ டச்சுக்காரர்கள் பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா டேனியர்கள். ஸோ டேனியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த பிரிண்டிங் பிரஸ் லைக் பிரிண்டிங் பிரஸ்ஸை வந்து அவங்களோட இதாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பிரிண்டிங் பிரஸ்னா அந்த அச்சு தொழில்நுட்பத்தை வந்து தன்னுடைய ஆயுதமாக கொண்டவங்க தான் யார் அப்படின்னா இந்த டேனியர்கள். ஸோ டேனியர்கள் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சீகன் பால்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தரங்கம்பாடியில் வந்து ஒரு அச்சுக்கூடத்தை வந்து நிறுவுறாரு. ஸோ பிரிண்டிங் பிரஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தரங்கம்பாடியில் வந்து நிறுவுறாரு. அதன் மூலமாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பைபிள் அந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்து அச்சடிச்சு எல்லாருக்கும் வந்து வெளியிடுறாரு. ஸோ பைபிள் அந்த மாதிரி நூல்களை வந்து எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ இவங்க வந்து தற்போதைய பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் கோத்தீஸ் எனப்படும் பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. ஸோ கோத்தீஸ் எனப்படும் பள்ளிகளை ஆரம்பித்தது வந்து யார் அப்படின்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள் தான். ஸோ இதாவது பார்த்தோம் அப்படின்னா 3 பேரை பார்த்துட்டோம். போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ இதில் வந்து 4வது டச்சுக்காரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ டச்சுக்காரர்கள் வந்து பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால வந்து நம்ம அவங்கள வந்து பார்க்க தேவையில்ல. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமானவர்கள் வந்து யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஸோ இவங்க தான் வந்து நம்மளுடைய கல்வி முறையிலே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஆங்கிலேயரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இது தங்களுடைய அந்த ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மத மாற்றத்த வந்து பண்றத கொஞ்சம் வந்து எதிர்ப்பாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மதமாற்ற குழுவ வந்து தன்னோட ஒரு கம்பெனி கூட வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா, 1857 வரைக்கும். 1857க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மத பரிமாற்றத்த வந்து அவங்க வேணும்னு பண்ண மாட்டாங்க, மத மாற்றத்த. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா, தன்னுடைய ஒரு கம்பெனி கூட அந்த கிழக்கிந்திய கம்பெனி கூட ஒரு சின்னதா ஒரு
மதமாற்ற குழுவும் அந்த கிறிஸ்தவ மிஷனரி குழுவும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை சேர்ந்த ஒருத்தர் தான் யார் அப்படின்னா இந்த டிஏ பெல் அப்படிங்கிற ஒரு ஸோ டிஏ பெல் அப்படிங்கிற வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மேனிட்டோரியல் சிஸ்டம், அதாவது உண்டு உறைவிட பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறார் சரிங்களா. உண்டு உறைவிட பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறது வந்து யார் அப்படின்னா டிஏ பெல். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது தனித்தனி பள்ளிகள், ஸோ தனித்தனி விடுதிகளுடன் கூடிய உண்டு உறைவிட பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறது வந்து யார் அப்படின்னா இந்த டிஏ பெல் அப்படிங்கிற வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது எங்கே குறிப்பா வந்து எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா தென் தமிழகத்தில் தான் ஆரம்பிக்கிறார். தென் தமிழகத்தில் தற்போதைய தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா பாளையங்கோட்டை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டும் பாளையங்கோடு அழைக்கப்பட காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்திலே வந்து அதிகப்படியான கல்வி நிலையங்கள் வந்து இருந்ததுனால தான் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1781ல கல்கத்தாவில் ஒரு மதரசாவை வந்து நிறுவனம் வந்து யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ 1781ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கல்கத்தாவில் வந்து ஒரு மதரசா வந்து நிறுவாரு. ஸோ மதரசா அப்படின்னா என்ன அப்படின்னா முஸ்லிம்களுடைய கல்வி பயிலும் கூடம். ஸோ முஸ்லிம்களுடைய கல்வி பயிலும் கூடம் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த மதரசா. அது நிறுவனது வந்து யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆண்டு 1781. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோனதன் டங்கன் 1791ல ஜோனதன் டங்கன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வாரணாசி இந்து கல்லூரி வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ 1791 வாரணாசி இந்து கல்லூரி ஆரம்பிச்சது வந்து யார் அப்படின்னா ஜோனதன் டங்கன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெல்லஸ்லி 1800ல வில்லியம் கோட்டை கல்லூரி அப்படிங்கிற காலேஜ் வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ வெல்லஸ்லி வில்லியம் கோட்டை கல்லூரியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1803 மராத்திய மன்னர் இரண்டாம் சரபோஜி. ஸோ மராத்தா கிங் சரபோஜி டூ ஸ்டார்ட்ஸ் நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இது வரைக்கும் பார்த்தோம்னா 1803 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பள்ளிகள் வந்து யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா அந்த கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகள் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் வந்து நான் பள்ளிகளை வந்து ஆரம்பிச்சது வந்து யார் அப்படின்னா அந்த இரண்டாம் சரபோஜி. ஸோ கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் பள்ளிகளை வந்து யாராவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யார் அப்படின்னா இந்த சரபோஜி தான், இரண்டாம் சரபோஜி 1803ஆம் ஆண்டு நவீன பள்ளிகளை வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1813ல ஆங்கிலேய அரசு, ஸோ பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கிடையாது இந்த கிழக்கிந்திய கம்பெனி சரிங்களா. ஸோ 1813ல கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. சார்ட்டர் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா செப்பரேட் 1 lakh டு எஜுகேஷன். ஸோ கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சத்தை வந்து ஒதுக்கீடு பண்றாங்க. ஸோ கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணது வந்து யார் அப்படின்னா இந்த 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1814 கல்கத்தா, டெல்லி, ஆக்ராவில் கல்லூரிகள் தொடங்கப்பட்டது. ஸோ 1817 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்கத்தா, டெல்லி, ஆக்ராவில் வந்து தனித்தனியா வந்து கல்லூரிகள் வந்து தொடங்குறாங்க. 1857ல சென்னை பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 1857ல சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து படிக்கணும். அந்த அறிக்கையை வந்து பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1857ல சென்னை இந்த பல்கலைக்கழகத்தெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ சார்லஸ் வுட் அறிக்கையை வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு 1817ல கல்கத்தா மற்றும் டெல்லி, ஆக்ராவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காலேஜஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1822 தாமஸ் மன்றோ அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து உருவாகுது. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற வந்து ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அறிக்கை ஒன்று வந்து வெளியிடுறாரு. அந்த அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மாவட்ட அளவில் 2 பள்ளிகள் இருக்க வேண்டும். ஸோ மாவட்ட அளவில் 2 பள்ளிகளும் தாலுகா அளவில் ஒரு பள்ளியும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா இந்த மன்றோ அறிக்கை, தாமஸ் மன்றோ அறிக்கை தான் சொல்லுது. ஸோ மாவட்ட அளவில் 2 பள்ளிகள் மற்றும் மண்டல அளவில், தாலுகா அளவில் வந்து ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமஸ் மன்றோ அறிக்கை வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் ஒரு 50,000 வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு தான் சொல்லுது. கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் ஒரு 50,000 வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா இந்த தாமஸ் மன்றோ அறிக்கை தான் வந்து சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிக்கை மேல வந்து பெருசா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு கவனத்துல வச்சுப்பாங்க சரிங்களா. இந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா 1835ல மெக்காலே கல்வி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து யார் அப்படின்னா சென்னை அந்த இந்தியாவினுடைய வைஸ்ராய் இருப்பார் இல்லையா, கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. இல்ல கிழக்கிந்திய கம்பெனியுடைய கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க. அந்த கவர்னர் ஜெனரல்ல வந்து இருக்க ஒரு உறுப்பினர் தான் யார் அப்படின்னா இந்த மெக்காலே. ஸோ டிபி மெக்காலே அப்படின்னுவாங்க. ஸோ அவருடைய தலைமையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்விக்குழு 1835ல வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த கல்விக்குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்வே எல்லாம் எடுக்குது. நிறைய பேருக்கு வந்து கருத்து கணிப்புகள் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ மெக்காலே கல்விக்குழு 1835. ஸோ இந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து யார் அப்படின்னா ஓரியன்டலிஸ்ட். ஸோ அதாவது இந்த ஒரு பிற்போக்குவாதிகள் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ அவங்க. ஒருத்தவங்க வந்து முற்போக்குவாதிகள். மேலே நான் முற்போக்குவாதிகள். ஸோ இந்த பிற்போக்குவாதிகளுக்கும், முற்போக்குவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிற்போக்குவாதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த பிற்போக்குவாதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில கல்வி முறை வந்து எப்படி இருக்கணும், இந்தியாவில வந்து கல்வி முறை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பண்டைய கால கல்வி முறை இருக்கணும். அதாவது பண்டைய கால கல்வி முறை அப்படின்னா, குருகுல கல்வி முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அ
ஒருத்தர் வந்து ஆசிரியரா ஒருத்தர் இருப்பாரு. குருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் மாணவர்கள் போய் கத்துக்கணும். அந்த மாதிரியான குருகுல கல்வி முறை தான் இருக்கணும். குறிப்பா சமஸ்கிருதம் தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, அந்த பிற்போக்குவாதிகள் வந்து சொல்றாங்க. 2வது அந்த முற்போக்குவாதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல கல்விய வந்து நம்ம மேற்கத்திய கல்விய படிக்கணும். குறிப்பா சயின்ஸையும், இங்கிலீஷையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து 2 பிரிவா வந்து கல்விக்குன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் வந்து 2 பிரிவா இருக்காங்க. இந்த சமயத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர் அந்த டிபி மெக்காலே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த முற்போக்குவாதிகள் குடுத்த அந்த ம், ஆங்கில கல்வி மற்றும் மேற்கத்திய கல்வி முறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இவரு டிபி மெக்காலே ஒரு கூற்று ஒண்ணு சொல்லுவாரு சரிங்களா. ஸோ இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர். ஸோ இந்த நிறத்தாலும், ரத்தத்தாலும் இந்தியரா இருக்கணும். பட் சிந்தனை மற்றும் ரசனையில் அவர் ஒரு ஐரோப்பியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னா, டிபி மெக்காலே சொல்லுவாரு சரிங்களா. ஸோ நிறத்தாலும், ரத்தத்தாலும் இந்தியராக இருக்கணும். ஆனா சிந்தனை மற்றும் ரசனையில் ஒரு ஐரோப்பியராகவும், ஆங்கிலேயராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து யாரு அப்படின்னா, டிபி மெக்காலே. ஸோ அதுக்காக அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது அப்படின்னா, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம். சரிங்களா. ஸோ அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது அப்படின்னா, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம். ஸோ இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க வந்து அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சமூகத்தின் மேல் மட்டத்தில ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ மேல் ஜாதிக்காரங்க, அப்புறம் வந்து இந்த உயர்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மேல் மட்ட மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து டைரக்ட்டா வந்து இந்த கல்விய வந்து அளிப்பாங்க. சரிங்களா? அவங்க இப்போ வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து படிச்ச அந்த அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து தனக்கு கீழ இருக்கவங்ககிட்ட சொல்லி தரணும் சரிங்களா? அவங்க அவங்களுக்கு கீழ இருக்கவங்க சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு செயின் மாதிரி வந்து இது போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா, கீழ்நோக்கி பரவும் திட்டம். சரிங்களா? ஸோ கீழ்நோக்கி பரவும் திட்டம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லி தரணும். ஒரு தனிப்பட்ட நபருக்கோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ சொல்லி தரணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு கீழ இருக்கவங்களுக்கு அத வந்து சொல்லி தரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது தான் யாரு அதுதான் என்னது அப்படின்னா, இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபெயிலியரான திட்டம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு சின்ன பெரிய பிரேக் உருவாகுது. என்ன அப்டின்னா, இந்த சமூகத்தின் அடித்தட்டு மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட போய் கல்வி போய் சேர்றதில்ல. ஏன் அப்டின்னா, தீண்டாமை காரணமாக நான் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணுமா அப்டின்னு சொல்லிட்டு உயர்குடியினர் நினைக்கிறதுனால, தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களால் என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களால வந்து மேல வர முடியல. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கல்வி போய் சேர மாட்டேங்குது. ஸோ கீழ்நோக்கி பரவும் திட்டமும் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, 1854ல சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநர் சார்லஸ் வுட் அறிக்கை அப்டின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வருதுங்களா. ஸோ சார்லஸ் வுட் அறிக்கை 1854 இந்த அறிக்கை தான் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, மேற்கத்திய கல்வி முறைய படிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆங்கிலத்துடன் கூடிய தாய்மொழி, அதாவது இந்த வட்டார மொழிகள். ஸோ அந்த வட்டார மொழி மற்றும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரணும் அப்டின்னு சொன்னது வந்து யாரு அப்டின்னா, இந்த சார்லஸ் வுட் அறிக்கையில வந்து சார்லஸ் வுட் தான் வந்து சொல்லுவாரு. 1854 இந்த அறிக்கையின் அடிப்படையில தான் பார்த்தோம் அப்டின்னா, 1857ல வந்து சென்னை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுச்சுங்க. ஸோ சார்லஸ் வுட் அறிக்கை 1854ஆம் ஆண்டு அறிக்கையின்படி செ சென்னை, மும்பை, கல்கத்தா அந்த 3 இடங்களிலும் பார்த்தீங்கன்னா, 1857ல வந்து பழைய கல்விக்கூடங்கள் வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, 1882 ஹண்டர் கமிஷன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்டின்னா, இந்த ரிசர்வேஷன் மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு. சரிங்களா? ஸோ ரிசர்வேஷன் மற்றும் பெண்கள் ஒதுக்கீடுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது அப்டின்னா, இந்த ஹண்டர் கமிஷன். ஸோ பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டது தான் வந்து ஹண்டர் கமிஷன் ஆண்டு 1882. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, 1891 கன்னிமாரா பொது நூலகம். ஸோ கன்னிமாரா பொது நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1891. ஆரம்பிச்சது வந்து யாரு அப்டின்னா, கன்னிமாரா அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ கன்னிமாராங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, இந்த கன்னிமாரா பொது நூலகத்த வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, 1891 மெட்ராஸ் லா காலேஜ். சரிங்களா? மெட்ராஸ் லா காலேஜ் சென்னை சட்டக் கல்லூரி ஆரம்பமான ஆண்டு 1801. 1902 கமிட்டி ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி இந்திய பல்கலைக்கழக சட்டம். இந்திய பல்கலைக்கழகம் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து கொண்டு வந்தது எப்ப அப்டின்னா, 1902ல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, பல்கலைக்கழகங்கள் சட்டம் நேத்து அந்த இது பார்த்திருந்தோம். சரி பல்கலைக்கழக சட்டம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம லாஸ்ட்டா வந்து இது பார்த்திருப்போம். வங்க பிரிவினைய பத்தி பார்த்திருப்போம். அந்த கர்சன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, அந்த அ வங்கத்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வகையான சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, கல்கத்தா மாநகராட்சி சட்டம், பல்கலைக்கழகங்கள் சட்டம், அப்புறம் வந்து வங்க பிரிவினை சட்டம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுல ஒண்ணு தான் வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904. ஆக்சுவலா இது ஒரு ஃபீட்பேக் இதுல ஒரு டிராபேக் ஆனது தான் என்ன அப்டின்னா, பல்கலைக்கழகங்கள வந்து நேரடியாக ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது தான் வந்து என்னது அப்டின்னா, இந்த பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904. ஸோ அதனால வந்து இத வந்து நம்ம பெருசா பார்க்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்திய பல்கலைக்கழகங்கள் குழு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பல்கலைக்கழகங்கள் குழு வந்து எதுக்காக அப்டின்னா,
இந்திய அளவில் வந்து பல்கலைக்கழகங்களை வந்து அமைக்கிறதுக்காக ஆய்வு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்ட குழு தான் என்னது அப்படின்னா இந்த இந்திய பல்கலைக்கழகங்கள் குழு 1902 சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1904க்கு அப்புறம் சரிங்களா, 1904 பல்கலைக்கழகம் சட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விடுதலை போராட்டம் கொஞ்சம் தீவிரமாகுது. அதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா 1920ல் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் 1930 சட்ட மறுப்பு இயக்கம். இந்த 2 போராட்டங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசு இந்தியர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆங்கில கல்வியை புறக்கணிச்சிட்டு மொத்தமா வந்து இந்தியர்களுடைய அந்த பழைய கால கல்வி முறை குருகுல கல்வி முறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனா அம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில மட்டும் தான். எப்போ அப்புட்ன்னா, அந்த 1920 மற்றும் 1930 ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம் ஆகிய குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் தான் அவங்க என்ன நினைப்பாங்க அப்புட்ன்னா, இந்த நவீன கால கல்வி இந்திய ஆங்கிலேய கல்வி வேணாம். நம்ம பண்டைய கால கல்வி முறை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம்னா, ஒரு ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா 1922 சௌரி சௌரா சம்பவம், 1931 2ஆம் வட்டமேஜை மாநாடு. அதனால பார்த்தோம் அப்புட்ன்னா, அந்த பெருசா வந்து அதில எஃபெக்டிவ் எதுவுமே இருக்காது. ஆனா நெறைய தேசிய கல்விக்கூடங்கள் எல்லாம் நிறுவுவாங்க. சரிங்களா. தேசிய கல்விக்கூடங்கள் நிறுவுவாங்க. தமிழ்நாட்டில பார்த்தோம் அப்புட்ன்னா சேரன் மாதேவில வந்து பரத்வாஜ ஆசிரமத்த வந்து அந்த காலகட்டத்தில ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அந்த ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதியா தான் என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, சேரன் மாதேவில வந்து பரத்வாஜ ஆசிரமத்த வந்து நிறுவுவாங்க. ஸோ வ.வே. சுப்பிரமணியன் வந்து நிறுவுவாரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்புட்ன்னா 1935 கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்புட்ன்னா, கல்வியை மாநில அரசிடம் ஒப்படைத்தது வந்து எது அப்புட்ன்னா, இந்த 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் தான். ஸோ 1935 இந்திய அரசு சட்டம் கல்விய வந்து என்ன பண்ணுது அப்புட்ன்னா, மாநில அரசிடம் ஒப்படைக்குது. அதன் எப்படி பார்த்தோம் அப்புட்ன்னா, 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 1937 வந்து எலக்ஷன் நடக்குது. அந்த எலக்ஷன்ல வந்து நீதி கட்சி தோல்வி அடைந்து, அ ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகுறாரு சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம நீதி கட்சிய பத்தி இதுல நம்ம கொஞ்சம் படிச்சு ஆகணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஓரியன்டடா. ஏன் அப்புட்ன்னா, 1921, 22 ஆகிய 2 வருஷங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்புட்ன்னா, கல்வியில் இடஒதுக்கீடு வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ 1921, 22 ஆகிய 2 ஆண்டுகளில் கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1921ல அப்போதைய சென்னை மேயராக இருந்த பி.டி. தியாகராயர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்புட்ன்னா, மதிய உணவு திட்டத்த வந்து சென்னை 1000 விளக்கு பகுதியில வந்து மதிய உணவு திட்டத்த வந்து ஆரம்பிச்சிருப்பாரு சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா, விடுதலைக்கு முன்னாடி கல்வி ஓரியன்டடான சட்டம் கல்வி ஓரியன்டடான நடவடிக்கைகள், கல்வி ரீதியான விடுதலைக்கு முன்னாடி கல்வி ரீதியான நடவடிக்கைகள். ஸோ 1935ஆம் ஆண்டு சட்டத்துக்கு பின்னாடி 1937ல் முதலமைச்சராக ராஜாஜி வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, ஹிந்திய வந்து கட்டாய பாடமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திய வந்து கட்டாய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய வகையில வந்து ஒரு சட்டத்த வந்து கொண்டு வருவாரு. ஆனா இது வந்து நெறைய எதிர்ப்புகள் ஆரம்பிச்சதுனால அவர் வந்து 1939 2ஆம் உலகப் போர் காரணமா பதவிய ராஜினாமா பண்ணதும், அப்போதைய சென்னை மாகாண ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இந்திய வந்து விருப்ப பாடமா வந்து சேர்த்துருவாரு சரிங்களா. ஸோ இதான் பார்த்தோம் அப்டின்னா, விடுதலைக்கு முன்னாடி கல்விங்கிற ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, 1939லிருந்து 1947 வரைக்கும் கல்விக்குன்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே இருக்காது. ஆனா 1947க்கு அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, அ பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, கல்வியில் இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதனால வந்து கல்விய போய் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நெறைய திட்டங்கள், வயது வந்தோர் கல்வி திட்டம், அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி நெறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்ப அதுக்கு அடுத்து வந்த நெறைய பிரதமர்களும் சரி, தமிழ்நாட்டுல காமராஜராக இருக்கட்டும், காமராஜருக்கு பின் வந்த கருணாநிதி முதலமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும், கல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்ப இருக்க ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்விக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிலான பங்களிப்புலாம் குடுத்துட்டு தான் வராங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் சாரி கல்வி தமிழகத்தில் கல்வி முறைகள் வந்து 2ண்ட் பார்ட்டா வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பண்டைய கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயர் காலத்தில வந்து கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் உள்ள கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த இந்தியாவில் கல்வி முறை வந்து 2ண்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க் யூ டூ எவரிஒன். மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ டூ எவரிஒன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ, ஸோ தமிழ் யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க் யூ டூ எவரிஒன் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. பாய்.